சாம்பல் புதன் தவக்கால தொடக்கத்தையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறும் வகையில் 40 நாள் தவக்காலத்தை கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கின்றனர். தவக்காலத்தின் முதல் நாள் நிகழ்வாக இன்று சாம்பல் புதன் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாகை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கிறிஸ்தவர்களுக்கு பேராலய அருட்தந்தையர்கள் நெற்றியில் விபூதி பூசி தவக்காலத்தை தொடங்கி வைத்தனர். உலக புகழ்பெற்ற இந்த தவக்காலத்தின் ஆரம்பமாகிய விபூதி புதன் 6 மணிக்கு பங்கு தந்தை அவர்களால் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு அவர் மந்திரித்த தவத்தின் அடையாளமான சாம்பலை முதலில் குருக்களும் பிறகு குருக்கள் இறைமக்களுக்கும் தலையிலோ நெற்றியிலோ பூசி இந்த நாளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். திருச்சி எடமலைப்பட்டி புதூர் குழந்தை இயேசு திருத்தலத்தில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றவர்கள் நெற்றியில் திருநீரால் சிலுவை சின்னம் வரைந்து கொண்டு இயேசுவின் இறுதிக்கால நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து வழிபாட்டு பாடல்களை பாடினர். ராணிப்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னை ஆரோக்கிய ஆலயத்தில் மனிதனே நீ மண்ணாய் இருக்கிறார், மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை கூறும் வகையில் கிறிஸ்தவர்களின் நெற்றியில் திருநீறு இடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை தேவாலயத்தில் நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை சவேரியார் பேராலயத்தில் மறைமாவட்ட ஆயர் பேராயர் அந்தோணிசாமி தலைமையில் சாம்பல் புதன் திருப்பலி நடைபெற்றது. இதில் கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டு தவக்கால நோன்பினை தொடங்கினர். நாகர்கோவிலில் உள்ள புனித சவேரியார் பேராலயத்திலும் ஏராளமானோரின் பங்கேற்புடன் சாம்பல் புதன் தவக்காலம் தொடங்கியது. வருகின்ற 40 நாட்களும் தவக்காலத்தின் நாட்களாக நாம் பயணிக்க இருக்கிறோம். முகவாட்டத்தோடு இருப்பதனால் மட்டுமே ஒருவர் ஆண்டவருடைய ஆசையை கண்டுகொள்ள முடியாது. மாறாக உள்ளார்ந்த மாற்றமும் மனநிலை மாற்றமும் வாழ்க்கை மாற்றமும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஆகிறது. அவ்வகையில் இந்த தவக்காலம் நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய அருளையும் ஆசையையும் நிரம்ப தருகின்ற காலமாக இருக்க அன்போடு அனைவரையும் வாழ்த்துகிறேன். புதுச்சேரியில் சாம்பல் புதனையொட்டி தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்.